வாழ்க்கை முழுக்க வெளுத்துதான் வாங்கியிருக்காங்க எங்க அம்மா. நீங்க வேற கல்யாணம் ஆனப்புறமா தான் அப்பாடா அப்படின்றது இருக்கு. பட் ஜோக்ஸ் அபார்ட், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரிக்ட். அந்த அந்த 4 பேர் ஊர்ல என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறதுலயே என்ன வளர்த்து, வேணும்னே யாரோ அதோ சொல்லிருவாங்களோன்னு அட்வான்ஸா போட்டு அடிச்சு இந்த மாதிரி எல்லாம் நிறைய உண்டு. ஜென்ரலி எனக்கு சொசைட்டி பேர்லயே ஒரு பயங்கரமா ஒரு கோவமோ இல்ல வெறுப்போ கொஞ்சம் அங்கேருந்து தான் ஒரு மிட் 20sல எனக்கு ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு வீடு பார்க்க போகும்போது கூட, வாடகைக்கு வீடு பார்க்க போது கூட நானும் எங்க அம்மாவும் தான் இருப்போம். சார் என்ன பண்றார் அப்படின்பாங்க. சார் இல்லைங்க, ஐயோ பிகினிங்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன் விட்டுட்டு போனாரு, ஏன் நாங்க தனியா இருக்கோம், அவர் வந்துட்டு போவாரா, இல்லைங்க வரமாட்டாரு, ஏன் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, அவருக்கு குழந்தை இருக்கா, இல்லைங்க அவர் கல்யாணம் பண்ணிக்கல, அவர் அவரோட அப்பாவை பாத்துக்கிட்டு இருக்காரு, நாங்க இங்க இருக்கோம். அப்புறம் ஓ சினிமால பாடுறீங்களா, ஆமா. வீட்டுக்கு டைரக்டர் எல்லாம் வருவாங்களா, வரமாட்டாங்க, ஆனா வீட்டுக்கு வந்தா என்ன தப்பு அப்படின்னு. அதாவது இப்படி மேல கீழே இப்படி பாத்துட்டு அப்புறம் ஒரு 2-3 ஹவுஸ் ஓனர் உங்க வீட்டோட சாவி நாங்க ஒரு காப்பி வச்சுப்போம், அப்பப்போ செக் பண்ணுவோம். எதுக்கு எங்க வீட்டுல, அப்பெல்லாம் எனக்கு தோணாது. எங்க வீட்டுல தானே காணாம போச்சுன்னா அப்ப நீங்க பொறுப்பாலாம் எனக்கு கேட்க தோணாது இல்ல. இப்போ தோணும், 40 வயசு ஆயிடுச்சு, இப்ப என்ன வேணா கேட்கலாம். ஆனா அந்த மாதிரி எல்லாம் போகும்போது எங்க அம்மா அழுதுகிட்டே போவோம். இப்படி எல்லாம் குத்தி எத்தனைதான் கேட்பாங்க. கூட ஒரு புருஷன் இல்லைங்கிறதுனால இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா. ஏன்னா அதெல்லாம் பார்த்து தாண்டி வந்திருக்கேன்.